வணக்க மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வீண் ஆபத்துகளில் இருந்து, விபத்துகளில் இருந்து நம்மளைய காப்பாற்றக்கூடிய பெருமாளுடைய நாம மகிமையை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். நம்ம வேலைகளுக்காகவும் ஏதாவது ஒரு பயணங்களுக்காகவும் வீட்டை விட்டு வெளியே கிளம்பும்போது கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு ரட்சை தேவை. அந்த ரட்சையை நமக்கு கொடுக்கக்கூடிய கருணாமூர்த்தியான பெருமாளுக்கு உண்டு. அவர் தான் காக்கும் கடவுள். நம்ம போகிற விஷயங்கள்லேயும் நம்ம செய்ய போகிற விஷயங்கள்லையும் நமக்கு அவரோட துணை கண்டிப்பாக தேவை. அதே மாதிரி நம்மளோட பயணத்தில் எந்த ஒரு விபத்தும் நமக்கு வராமல் நம்மளைய காப்பாற்றக்கூடிய கருணை பெருமாளுக்கு உண்டு. அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, அவரோட நாமத்தை ஜபம் பண்ணிட்டு கிளம்பணும். என்ன மந்திரம் ஜபம் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பெருமாளோட மூல மந்திரத்தை நம்ம ஜபம் பண்ணலாம். அதுவும் இல்லையா, கோவிந்தா, கோவிந்த நாமம் சங்கீர்த்தனம், அதனால் கோவிந்த நாமத்தை ஜபம் பண்ணலாம். இல்லையா, கேசவா அப்படின்னு ஜபம் பண்ணலாம். ஆனால் வெளியே போகிறதுக்கு முன்னாடி 12 முறை ஜபம் பண்ணிட்டு போனால் வீண் விபத்துகளில் இருந்து நம்முடைய பெருமாள் கண்டிப்பாக காப்பாற்றுவார். எந்த ஒரு மந்திரத்தையும் குரு மூலியமாகவோ இல்லை மற்றவர்கள் மூலியமாகவோ உபதேசம் பெற்று அதை ஜபம் பண்ணிட்டு வந்தால் தான் அந்த மந்திரங்கள் படிக்கும். ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு கட்டுப்பாடுமே இல்லாத 2 மந்திரங்கள் பஞ்சாட்சரமும் அஷ்டாட்சரமும் தான். அதில் அஷ்டாட்சர மந்திரமான பெருமாளினுடைய ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற மந்திரத்தை 12 முறை ஜபம் பண்ணிட்டு நம்ம கிளம்பும்போது நம்மளோட காரியத்தில் வெற்றியும் எந்த ஒரு ஆபத்தும் நம்மளை நெருங்காமல் நல்லபடியாக அந்த பிரயாணம் இருக்கும். அதே மாதிரி கோவிந்த நாமம் ரொம்பவுமே உயர்ந்தது. நாமங்களே சிறந்த நாமம் பெருமாளுக்கு கோவிந்த நாமம் தான். கௌரவர் சபையில் துயில் உரியப்பட்ட திரௌபதி எத்தனையோ நாமங்கள் சொல்லலாம். ஆனால் திரௌபதி சொன்ன நாமம் கோவிந்த நாமம். கோவிந்தா அப்படின்னு திரௌபதி வாயிலிருந்து வார்த்தை வந்த அடுத்த நிமிஷமே பெருமாள் சேலை கொடுத்து அவளோட மானத்தை காப்பாற்றினார். அதே மாதிரி கோவிந்த நாமமும் கேசவா அப்படிங்கிற நாமமும் நம்ம 12 முறை ஜபம் பண்ணிட்டு போகும்போது நம்மளோட பிரயாணங்களில் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நல்லபடியாக பிரயாணம் அமையும். இந்த மந்திரத்தை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.